வணக்கம், நான் சித்ரா லிங்கேஸ்வரன். உங்களுக்கு இப்போ டாட்டிங் எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா டாட்டிங் நீடில், இது அதோடைய செட்டாக வர பாபின்னு. அதாவது டாட்டிங் நீடில் எப்படி இருக்கும்னா, நம்ம ஆரி எம்ப்ராய்டரி உள்ளன் ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன குக்கியோட தான் வரும். அதில் இருக்க பிளாஸ்டிக் பார்பின் நம்ம இந்த மாதிரி நூல் சுற்றி யூஸ் பண்ணுறதுக்காக அந்த பார்பினை இந்த நீடிலில் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா கோன் த்ரெட்டுன்னு கிடைக்கும். இதை விட மெலிசாவும் இருக்கும், இது கொஞ்சம் திக்காக இருக்கும். அதாவது உள்ளன்லேயே சில்க் த்ரெட் மாதிரி இருக்கும். இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த லுக்கு நீட்டாக வரும். அதாவது இப்போ நம்ம பூ பண்ணி பேட்சாக பூ பண்ணி செய்ய போகிறோம். அதோட லுக்கு நமக்கு நீட்டாக வரணும்னா இந்த மாதிரி சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஃபுல்லாக சுற்றிட்டேன். இது என்ன பண்ணணும்னா, இந்த சென்டரில் இந்த கேப்பில் வச்சு இப்படி இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு எண்டு டாட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப்பு தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் கரெக்டாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் புரியும். ஒரு எண்டை இந்த 2 விரலுக்கு நடுவில் ஒரு எண்டை வச்சுருக்கேன். இதை நம்ம இப்படி சுற்றிட்டு அந்த எண்டு பிடிச்ச இடத்துலையே இப்படி ரவுண்டு வரதையும் பிடிச்சிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, எனக்கு லெஃப்ட் சைடில் இப்படி வந்துட்டு இந்த ரவுண்டாக பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நூலுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு நீடில் வெளியில் எடுத்ததுக்கப்புறமா விரல் 4த்தையும் மடிச்சிடணும். அதாவது 3 விரலால் இப்படி பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அதை இப்படி மடிச்சுட்டு இதை இழுக்கணும். இழுத்ததுக்கப்புறமா இதை இப்படி டைட் பண்ணால் இங்கே சேர்ந்துடும். அதாவது என்னோட 2 விரலுக்கு நடுவில் இருக்க நூல் பக்கத்தில் சேர்ந்துடும். அடுத்த ஸ்டெப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் லெஃப்ட் சைடில் பண்ண மாதிரி, செகண்ட் ஸ்டெப் ரைட் சைடு. 2 ஸ்டெப்பு தான், லெஃப்ட்டு ரைட்டுன்ட்டு. இப்போ ரைட்டில் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி இப்படி சுற்றி இந்த நூலுக்குள்ளே இப்படி உள்ளே எடுத்ததுக்கப்புறம் இந்த 3 விரலை மடித்து இதை இழுத்துட்டு அதுக்கப்புறம் விரலை இப்படி இழுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு பூ வந்துடுச்சு. இதே மெத்தட் தான் எல்லாமே போடுறது. உங்களுக்கு நான் திரும்ப பண்ணி காட்டுறேன். 2 போட்டுட்டு, அதாவது லெஃப்ட்டும் ரைட்டும் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நூலை இப்படி இழுத்து பாருங்கள். நூல் இப்படி மூவ் ஆச்சுனாலே நீங்கள் போட்டது கரெக்டுன்னு அர்த்தம். தப்பாக போட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்டக் ஆகிடும். திரும்ப நான் போடுறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இந்த நூலுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணி ஊசியை வெளில எடுத்ததுக்கப்புறமா இப்படி இழுக்கிறேன். இழுத்ததுக்கப்புறமா இந்த விரலை டைட் பண்ணுறேன். திரும்ப ரைட் சைட் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி இழுத்து இப்படி விரலை இழுக்கிறேன். 2 தடவை போட்டுட்டேன் பாருங்கள். லெஃப்ட்டு ரைட்டுன்னு போட்டாலே நமக்கு ஒரு பூ கிடச்சிடும். ஒரு பூ மாதிரி இப்போ ஒரு பெட்டல்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி 6 தடவை போடணும். ஒரு ஸ்டெப்புங்கிறது 2 தடவை போட்டது தான் ஒரு ஸ்டெப்பு. இந்த மாதிரி 6 பூ போட போகிறோம். திரும்பவும் இழுத்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் நம்ம ஒரு பேட்ச் ஒர்க்காக யூஸ் பண்ணலாம். சாரியில் எல்லா இடத்துலையும் வைக்கிற மாதிரி ஒரு பேட்சஸ்லாம் எப்படி வைப்போமோ அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். லேஸ் மாதிரி சாரியில் தொங்க விடுற மாதிரியும் பண்ணிக்கலாம். சாரியோட பார்டர் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், 4வது போட்டுட்டேன். 1 2 3 4 இந்த நூலை திரும்ப நான் இழுத்து பார்க்குறேன். ஃபஸ்ட்டு திரும்ப இன்னொரு தடவை வேணாலும் சொல்கிறேன். லெஃப்ட் சைடில் இப்படி வந்துட்டு சுற்றி இந்த நூலை டைட்டாக வச்சுக்கணும். இப்படி சுற்றி உள்ளே எடுத்ததுக்கப்புறம் விரலை மடிச்சுட்டு இதை இழுக்கணும். இழுத்ததுக்கப்புறமா இந்த நூலை டைட் பண்ணணும். ரொம்ப சின்ன விஷயந்தான், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். உங்களுக்கு கை வாட்டம் ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 6 தடவை நான் போட்டுட்டேன், இழுத்து பார்த்துட்டேன், கரெக்டாக வந்துடுச்சு. வேணும்னா நீங்கள் 8 12ன்னு எவ்வளோ வேணால் போடலாம். 6 போட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக இழுக்கிறேன் பாருங்கள். என் கையெல்லாம் எடுத்துட்டு, அதாவது ஒரு சின்ன பெட்டல் மாதிரி இப்படி கிடச்சிடும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இது மட்டும் செய்ய தேவையில்லை, 6 சேர்ந்தா ஒரு பூ கிடைக்கும். அதனால் இப்போ அடுத்தது ஆரம்பிக்கிறதும் இதை எண்டாக வச்சுக்கிட்டு இப்படி சுற்றி வந்துடணும். திரும்பவும் லெஃப்ட் சைடில் ஆரம்பிச்சுட்டு கையை லூஸ் பண்ணிவிட்டு இந்த நூல் அப்புறம் டைட் பண்ணுறேன். அதே மாதிரி ரைட் சைடில் பண்ணுறேன். இதை பாருங்கள், இது முடிச்சுட்டு பக்கத்தில் ஒன்று ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் 6 தடவையும் பண்ணிவிட்டு நம்ம சுருக்கிட்டோம்னா இந்த மாதிரி பெட்டல் கிடச்சிடும். வெறும் இந்த மாதிரி சிங்கிளாக நம்ம பண்ணி ஒரு பேச்சஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைனா 6 சேர்த்து ஒரு பூவாகவும் ஆக்கலாம். நான் இப்போ செஞ்சு வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். இந்த பாருங்கள், இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 6ன்ட்டு
இது வந்து அதை விட கொஞ்சம் மெல்லிஸ் த்ரெட்டு. மொத்தம் 24 இந்த மாதிரி அந்த செட்டு, அதாவது லெஃப்ட் ரைட்டுன்னு பண்ணுற செட்டை 24 தடவை பண்ணியிருக்கேன். அதனால இவ்வளோ பெரிய பூவாக கிடச்சிருக்கு. நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா சின்னதாக கிடச்சிருக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். கோன் த்ரெட்டு தான் இது ரெண்டுமே. மெல்லிஸாக இருக்கும், இது திக்காக இருக்கும், அவ்வளோதான். இப்போ ப்ளவுஸில் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ரெடியாக பேட்ச் ஒர்க் பண்ண ப்ளவுஸு. பேட்ச் ஒர்க் பண்ணி தான் யூஸ் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. பிளெயின் ப்ளவுஸில் கூட நம்ம தைக்கலாம். இதை ஒட்டுறதுக்கு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் தச்சாதான் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா கை ஊசியில் இதே மேட்சிங் நூலை போட்டு நீங்கள் அந்த 5 எண்டும் தச்சிங்கனாலே போதும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை இந்த மாதிரி நான் தொங்க விட போகிறேன் அப்படின்னா இந்த எண்டை மட்டும் இதோட சேர்த்து நீங்கள் தச்சாலும் இது இந்த மாதிரி தொங்கிக்கிட்டும் இருக்கும். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஒரு தடவை செய்ய ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து அதை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் பேசிக் மட்டும் கரெக்டாக வந்துடணும். இப்போ ஃபேப்ரிக் க்ளூவை இப்படி அப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாக சுற்றி ஒரே இடம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அங்கே இப்படி திருப்பி வச்சுட்டு அழுத்தி விட்டால் போதும். 24 மணி நேரத்துக்கு இதை தொந்தரவு பண்ணக்கூடாது. 24 மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறமா பின்பக்கமாக நம்ம அயன் பண்ணிட்டா போதும். வாஷிங் மிஷினில் துவைக்கக்கூடாது, ப்ரஷ் போடக்கூடாது. இப்படி பண்ணிங்கன்னா லைஃப் லாங்க்கு இந்த ஒர்க் அப்படியே இருக்கும். இந்த கலர் மேட்சிங்குங்கிறதால நான் இந்த கலர் பண்ணியிருக்கேன்.